ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எ வேக் அப் கால் ஆன் த growth forecast அப்படின்ற எடிட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எ வேக் அப் கால், அதாவது நீங்க எ வேக் அப் கால் ஆன் த growth forecastன்னு சொல்லியிருக்காங்க. வேக் அப் கால் அப்படின்னா நம்ம முழிச்சுக்கிறதுக்காண்டி கொடுக்கப்பட்ட அலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. growth forecastனா நம்ம இந்தியன் இக்கானமி எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க forecastனா முன்கூடியே சொல்றது. Even the most pessimistic economic forecasters did not anticipate the sharp downturn in economic momentum reflected in the gross domestic product estimates for the July-September quarter. So even the most pessimistic economic forecasters அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப நெகட்டிவா சொல்ற எக்கனாமிக் ஃபோர்காஸ்டர்ஸ், அதாவது பொருளாதார வல்லுநர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கூட டிட் நாட் ஆன்டிசிபேட் அப்படின்னா டிட் நாட் எக்ஸ்பெக்ட், ஆன்டிசிபேட்னா எக்ஸ்பெக்ட்னு அர்த்தங்க. எதிர்பார்க்கலை. இந்த ஷார்ப் டவுன் டர்ன்னா நெகட்டிவா போறதுங்க. ஓகேவாங்க. இன் எக்கனாமிக் மொமெண்டம், எக்கனாமிக் மொமெண்டம் அப்படின்னா எக்கனாமிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லலாம், இல்ல எபிலிட்டி டு மூவ், அதாவது வளர்ச்சி அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ரிஃப்ளெக்டட் எதிரொலிச்சது எதுல, காஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எஸ்டிமேட்ஸ்ல. ஸோ காஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கால்குலேஷன்ல, எஸ்டிமேட்ஸ்னா கால்குலேஷன் ஃபார் த ஜூலை செப்டம்பர் குவார்டர். ஸோ ஜூலை செப்டம்பர் குவார்டரை நீங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது, இந்தியாவோட ஜிடிபியை நீங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது அது நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. From a 5-quarter low of 6.7% in the first quarter, most independent economists expected GDP growth of 6.5% in quarter 2. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஏப்ரல் மே ஜூன், அந்த குவார்ட்டர்ல நம்மளுக்கு பழைய இதுக்கு முன்னாடி நடந்த 5 குவார்ட்டரை விட இதுதான் கம்மியா இருந்துச்சு. 6.7% இருந்திருக்கு. 5-quarter லோனா இதுக்கு முன்னாடி இருக்கிற 5 குவார்ட்டர்லன்னு அர்த்தம். அதனால குவார்டர் 2ல growth வந்து எவ்வளோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, 6.5% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சைட்டிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைட்டிங் ஸ்லேக்கிங் அர்பன் டிமாண்ட் இண்டிகேட்டர்ஸ் சச் அஸ் மாடரேட்டிங் ஜிஎஸ்டி ரெவென்யூ growth அண்ட் வீக் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் நான் டியூரபிள்ஸ் சேல்ஸ். சரியாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்லேக்கிங்னா வழுக்கிறது, இன்னொன்னு வந்து குறையிறது. ஸோ நம்ம நகர்ப்புறத்துல டிமாண்ட் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெவென்யூ வந்து குறைய ஆரம்பிச்சு, மாடரேட்டிங்னா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஜிஎஸ்டி ரெவென்யூ growth வந்து குறைஞ்சிருக்கு, ஏன்னா மக்கள் வந்து வாங்குறத குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி கன்சியூமருக்கு, அதாவது நம்மள மாதிரியான நார்மல் மக்கள் அன்றாட வாங்குற பொருள், வேகமா அழியக்கூடிய காய்கறி பழங்கள் அந்த மாதிரி பொருளாகட்டும், இல்ல நான் டூரபிள்ஸ்னா அழியாம ஸ்ட்ராங்கா இருக்கிற பொருள் அதுவாகட்டும், ரெண்டோட சேல்ஸுமே குறைஞ்சிருக்கு. த மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் இட்ஸ் அக்டோபர் ரிவ்யூ பெக்டு குவார்டர் 2 growth at 7%. ஸோ பெக்டுனா ரெக்கார்டட்னு அர்த்தம். ஓகேவாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி ரிசர்வ் பேங்க்ல இந்த பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ற ஒரு கமிட்டி. ஸோ பண சம்பந்தமா முடிவெடுக்கிற கமிட்டி அது அக்டோபர் மாசம் ஒரு மீட்டிங் வச்சு எப்படி நம்ம கண்ட்ரியோட பொருளாதாரம் போயிட்டு இருக்குன்னு ரிவ்யூ நடத்தினப்போ கூட குவார்டர் 2ஓட growth வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 7% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. while RBI officials projected a 6.8% uptick in an article soon after. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 6.8% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்த ஒரு ஆர்டிக்கல்ல, அதாவது 7%ன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல்ல 6.8% இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. த ஆக்சுவல் நம்பர் கேம் இன் அட் ஜஸ்ட் 5.4. ஆனா ஆக்சுவலா எவ்வளவுதான் இருந்துச்சு, 5.4% தான் இருந்துச்சு குவார்டர் 2ஓட growth. The slowest since the third quarter of 2022-23. So 2022-23ஓட மூணாவது குவார்டர், அதாவது ஏப்ரல் மே ஜூன் அது ஒன்று முடிஞ்சிடும், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அது ஒன்று முடிஞ்சிடும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான் உங்களோட தேர்ட் குவார்ட்டருக்கு அப்புறத்துல இருந்து இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே லோவஸ்ட், வித் த கிராஸ் வேல்யூ ஆடட் இன் த எக்கனாமி ரைசிங் அட் அ மார்ஜினலி பெட்டர் 5.6%. உங்களோட கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து
கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5.6க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், மொத்த இந்தியன்ஸால நம்மளுக்கு வர ப்ரொடக்ஷன் அண்ட் ரெவென்யூ. ஸோ அவங்க வெளிநாட்டிலையும் வேலை பார்க்கலாம், ஸோ எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்தியன்ஸால வர்றது இஸ் தேர்ஃபோர் ஏ சிக்னிஃபிகண்ட் ஷாக். ஸோ இதுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாவே இருந்திருக்கு. சிக்னிஃபிகண்ட் ஷாக்னா நம்ம உணரக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஃப்ரம் எ ரோபஸ்ட் 8.2% ஜிடிபி அப்டிக் லாஸ்ட் இயர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் அனதர் இயர் ஆஃப் 7% plus growth in 2024-25 now appear precariously poised, if not overtly optimistic, with the first half clocking just 6% growth. ஸோ கடந்த வருஷம் 8.2% நம்ம ஜிடிபியா இருந்திருக்கு. ஸோ அடுத்த வருஷம் அதாவது 24-25ல 7%க்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எப்படி இருக்கு, ப்ரிகாரியஸ்லினா ஸ்டம்பிளிங், அதாவது அன்சர்டைன் அர்த்தங்க. ஸோ எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம், இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அந்த மாதிரி. வாய்ஸ்டுனா ஷோயிங், அதாவது கரெக்டான மீனிங் வந்து ஷோயிங் இல்ல ரெடி டு ஆக்ட். ஸோ செயல் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. பாய்ஸ்ட் இஃப் நாட் ஓவர்ட்லி ஆப்டிமிஸ்டிக். ஓவர்ட்லின்ற வார்த்தையெல்லாம் புதுசுங்க. ஓவர்ட்லினா ஓப்பன்லின்னு அர்த்தம். வித் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிளாக்கிங் ஜஸ்ட் 6% growth. ஸோ இவங்க இந்த மாதிரி சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, எல்லாமே அன்சர்டைனா இருக்கு, ஆனா அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிளாக்கிங் அப்படின்னா ரெக்கார்டட் தான். ரெக்கார்டட் ஜஸ்ட் 6% growth. அதுல 6% தான் growth வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. The RBI's MPC, which meets again this week, would certainly have to reorient its 7.2% growth forecast for the year and may find it tougher to keep its focus on reining in inflation and recent calls from ministers to cut interest rates to support flailing growth impulses and investments. ஸோ இப்ப ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி இந்த வாரம் சந்திக்க போகுது, திரும்பியும் இந்த வாரம் சந்திக்க போகுது. ஸோ அது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனான 7.2% growth forecast இந்த வருஷம் வந்து அவங்க வந்து என்ன forecast அறிவிச்சிருக்காங்க, 7.2%ன்னு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இனி அவங்க மாத்தணும், ஏன்னா இப்ப எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருக்கிறதுனால மாத்தணும். and may find it tougher to keep its focus on reining in inflation. ஸோ இன்ஃபிளேஷனை ரீனிங் அப்படின்னா கண்ட்ரோல்ல வைக்கிறது. இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல்ல வைக்கிறதும் மினிஸ்டர்ஸோட மித்த மினிஸ்டர்ஸோட அட்வைசஸ் என்னது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்க அப்படின்றதும் அவங்களால வந்து அதையெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்கு நம்ம குறைக்கணும், டு சப்போர்ட் ஃபெயிலிங் growth. ஸோ ஃபெயிலிங் growth. ஸோ growthம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. வித் இன்ஃபிளேஷன் அட் a 15-month high of 6.2% in October. ஸோ கடந்த 15 மாசத்துல விட இப்ப இருக்கிற விலைவாசி உயர்வு தான் ரொம்ப ஜாஸ்தி. The RBI, which is committed to wait for a durable decline in price rise before switching gears on rates, is unlikely to accede to these calls just yet. ஸோ RBI என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கமிட்டட் அப்படின்னா டிசைடட். ஸோ ஆர்பிஐ அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அவங்க வந்து வெயிட் பண்ணலாம், இன்னமும் நம்மளோட அழியிற பொருட்களோட விலைகள் வந்து குறையும், ஸோ பிரைஸ் ரைஸ்ல வந்து குறையும். பிஃபோர் ஸ்விட்சிங் கியர்ஸ் ஆன் ரேட்ஸ், நம்ம வந்து ரேட் கட், அதாவது பிரைஸ் டிக்ரீஸை பத்தியோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது பத்தியோ பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் பிரைசஸ் அதுவா தானா விழுந்துரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விட்சிங் தேர் கியர்ஸ் அப்படின்னா சேஞ்சிங் த ஃபோக்கஸ்னு அர்த்தங்க. இஸ் அன்லைக்லி டு accede to these calls just yet. ஸோ அன்லைக்லினா நாட் ப்ராபபிள், வந்து அக்ரி, அக்சீட்னா அக்ரி டு ரிக்வெஸ்ட் ஆர் டிமாண்ட். ஸோ என்ன டிமாண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிற டிமாண்டுக்கு அவங்க ஒத்துக்க போறது இல்லை, அவங்க வந்து இன்னும் அந்த பேச்சுவார்த்தைய முடிவுக்கு கொண்டு வரல. டு தீஸ் கால்ஸ் ஜஸ்ட் எட். ஸோ இப்போ வரைக்கும் அவங்க ஜஸ்ட் நவ் வந்து ஜஸ்ட் எட்னு சொல்லலாம், இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒன்னும் டிசைட் பண்ணல. இட் மே அட் பெஸ்ட் அன்வைல் மெஷர்ஸ் டு ஈஸ் டைட் லிக்விடிட்டி கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இவங்களோட மூவ் வந்து அன்வைல் அப்படின்னா ஓப்பன் அர்த்தம், ஓப்பன் இல்லாட்டினா அன்கவர், மெஷர்ஸ் டு ஈஸ் டைட் லிக்விடிட்டி கண்டிஷன். இப்போ லிக்விடிட்டி கண்டிஷன்னா பணப்புழக்கம்,
ஸோ ஃப்ரீயா பணம் புழக்கத்துக்கு இவங்க ஏதாவது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்கு இப்படி அவங்க இருக்கிறது ஒரு வாய்ப்பா மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்ட் ஸ்ட்ரீட் சீசர்ஸ் ஹேவ் a tough tight rope walk ahead in the face of the growth slump. இதுல சீசர்ஸ் அப்படின்னா ஜாம்பவான்னு அர்த்தங்க. ரொம்ப அதுல ஷேர் மார்க்கெட்ல பெருசா இருக்கிறவங்க, பிக் பிளேயர்ஸ். ஸோ மின்ட் ஸ்ட்ரீட் சீசர்ஸ் ஹேவ் a tough tight rope walk. ஸோ டைட் ரோப் வாக் அப்படின்னா டிஃபிகல்ட் டு டிசைன்னு அர்த்தங்க. ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல முடிவெடுக்க கஷ்டம் போகும்போது, ஓகேவாங்க, அவங்க முடிவெடுக்க கஷ்டமா இருக்கு. அஹெட் இன் த ஃபேஸ் ஆஃப் த growth ஸ்லம்ப். growth குறைஞ்சிட்டு வருது, ஸ்லம்ப்னா டிக்ரீஸ். ஸோ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, growth குறைஞ்சிட்டு வர இடத்துல இருக்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட் ஜாம்பவான்ஸ்லாம் பெரிய முடிவு எடுக்க முடியல. North Bloc officials have, however, sought to downplay the recent streak of weaker economic indicators and termed the Q2 growth print a one-off number due to an urban demand slack that should dissipate in the months ahead. So North Bloc officialsனா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. So however sought to downplay the recent streak. downplay அப்படின்னா இதை தவிடுபடி ஆக்கணும். இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் வீக்கா இருக்கிறத நம்ம எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. And termed the Q2 growth print a one-off number. ஸோ இந்த இது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் அப்படின்னா எப்பயாச்சும் இப்படி நடக்கதான் செய்யும்னு சொல்றதுதான் ஒன் ஆஃப். டியூ டு அர்பன் டிமாண்ட் ஸ்லாக். ஏன்னா அர்பன்ல பெரிய தேவைகள் இல்லை. தட் ஷுட் டெசிபேட் இன் மந்த்ஸ் அஹெட். ஸோ இதெல்லாம் வந்து வரும் மாசங்கள்ல நடந்தாகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டெசிபேட் அப்படின்னா வேனிஷ்னு அர்த்தங்க, காணாம போயிடும், டிஸ்அப்பியர். கம்மிங் மந்த்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. while rural demand is expected to perk up the economy in the second half of the year along with a relative ramp up in public capex that has suffered so far this year thanks to Q1 pass due to general election and tepid Q2 spends amid an extended monsoon, it may be too complacent to assume the urban consumption will rebound on its own and interest rates are the only constraints for growth. ஸோ இப்போ ரூரல் எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூரல்ல டிமாண்ட், ஸோ வில்லேஜ் பக்கம் இருக்கிற டிமாண்ட்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கூடும். பப்ளிக்கோட கேபிட்டல் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய குட்ஸ் வாங்குவாங்க, அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி அதுவும் இதாகும். ஸோ இந்த வருஷத்துல இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட ஃபீல்டு வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஜெனரல் எலெக்ஷன் வந்ததுனால உங்களுக்கு இந்த எக்கானமில ஒரு பாஸ் கிடைச்சது, ஒரு பிரேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜெனரல் எலெக்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, டிபிட் Q2 ஸ்பென்ஸ் அப்படின்னா Q2ல டிபிட்னா லைட்டுன்னு அர்த்தங்க. லைட்டு இல்ல வார்ம். ஸோ மான்சூன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த வாட்டி. ஏன்னா மழை வந்து மாறி மாறி இருக்கு. அதுல வந்து ரொம்ப மிதமான ஸ்பெண்ட் நடந்திருக்கு, மிதமான செலவு நடந்திருக்கு. இட் மே பி டூ. ஸோ இது மட்டும் காம்ப்ளமெண்ட்னா நார்மல்னு, இது ரொம்ப நார்மல், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ அப்படி நினைச்சு நம்ம அர்பன் டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்பி இன்க்ரீஸ் ஆயிடும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவா இன்க்ரீஸ் ஆயிடும். ரேட் கட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும்தான் ஒரே ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. புவர் வேஜ் இன்க்ரீசஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ட் பிரைஸ் ரைஸ் have caught up on urban wallets and cannot be wished away. ஸோ புவர் வேஜ் இன்க்ரீசஸ்னா சம்பளமே ஏத்துறது கிடையாது, ஆனா விலை மட்டும் ஏறிட்டே போறது. இதனாலதான் சிட்டில வாழ்ற மக்கள் வந்து மக்களோட பர்சனலா இதுதான் புடிச்சு வச்சிருக்கு. have caught up on urban wallets. சரிங்க, அர்பன் வேலட்ஸ் இதுதான் கட்டி போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. cannot be wished away. ஸோ இது வந்து போயிடும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்பட முடியாது. The center measured its all is well approach and ring in fiscal measures including cuts on fuel tax and high GST rates on some items to ease living costs and revive demand.
இப்போ சென்டார் வந்து என்ன பண்ணணும், ஆல் இஸ் வெல் அப்படின்ற அப்ரோச்ச கைவிடணும். ஷெட்னா கைவிடுறது. கீழ போடணும். த ரிங் இன் ரிங் இன் பிஸ்கல் மெஷர்ஸ். ஸோ அவங்க வந்து பண விஷயத்துல நாங்க பதில் சொல்றோம். தீர்வு குடுக்குறோம். அப்படின்றதையும் விடணும். இன்க்ளூடிங் கட்ஸ் ஆன் ஃபியூயல் டாக்ஸஸ். இப்ப எதெல்லாம் கைவிடணும்? ஜாஸ்தி ஃபியூயல்ல டாக்ஸ் போடுறதும், ஜாஸ்தி ஜிஎஸ்டி ரேட்ஸ் ஒரு சில ஐட்டத்துல இருக்கிறதையும் அவங்க கைவிடணும். அதே மாதிரி ஆல் இஸ் வெல் அப்ரோச்ன்றதையும் கைவிடணும். இதெல்லாம் கைவிட்டாங்க அப்படின்னா, லிவிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸ்னா குறையிறது. அதுக்கப்புறம் டிமாண்ட் கண்டிப்பா அந்த இடத்துல வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து எக்கனாமி ரிலேட்டடா ஒரு எடிட்டோரியல்னால இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.